ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு புடிச்சுக்கிச்சு. அதனால என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனா வீடியோ போட்டாகணுமேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாரி போகலாம். ஸோ அத மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகேடா! இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டு வாங்க. இது வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ இமேஜினேஷனோட மட்டும் வாங்க. அண்ட் இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஒரு குட்டி ஒன்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த ஒன்லைன் என்னென்னா, நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆஸ் இட் இஸ் பிடிஎஸ் மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. லைக் ஐடல்ஸாக தான் இருக்காங்க. இப்போது எப்படி ஐடல்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதோடையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய வீட்டை தான் காட்டுறோம். நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஒன்றா இருப்பாங்க இல்லையா, அந்த வீடு. ஸோ அந்த வீட்டில் இப்போது ஜேஹோப்க்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜேஹோப் அவரோட கேக்கை கையில் வச்சுட்டு அந்த கேக்கையே பார்த்துட்டு நிற்கிறாரு. எப்படா வெட்டுவீங்க, நான் எப்படா சாப்பிடுவேங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே அவரை சுற்றி அப்படியே பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போது ஜிமன் தான், ஏய் லைட்ருங்க, லைட்ரு கொடுங்க, கேண்டில் ஏற்றுவோம். அப்போது ஆரம் தான், லைட்டர் ஜேகே லைட்ரு கொடு, கேண்டில் ஏற்றுவோம். ஆரம் நானே ஏற்றுறேன். இல்லை ஜேகே ஜிமன் ஏற்றுறேன்னு சொன்னா கொடு. ஏன் நான்லாம் ஏற்றக்கூடாதா? ஆமாம், நீ ஏற்றக்கூடாதா? லைட்டர் தரியா? நான் ஏற்றணும். முடியாது, நான் தான் ஏற்றுவேன். ஏன் இப்போ நீ என்கிட்ட கொடுத்தா என்னையே ஓவராக பண்ணிகிட்ருக்க? நான் தான் லைட்டர் வச்சுருக்கேன், ஸோ நான் தான் ஏற்றுவேன். முடியாது, எனக்கு தான் வேணும். ஆரம் வாங்கிட்டா. ஜேகே என்னது இது, லைட்டரை கொடு. அதே தான் நான் கேட்குறேன். ஏன் நான் ஏற்றக்கூடாதா? சரி சண்டை போடாத, லைட்டரை கொடு, நான் சொல்கிறேன்ல. ஆரம் கொடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் லைட்டரை வாங்கி ஜிமன்கிட்ட தரான். ஸோ ஜிமனும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த கேண்டில் ஏற்றுறான். இதை ஜங்குக்கு ஓரமாக நின்று பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஜங்குக்கை பார்த்துட்டு ஜிமன் என்ன எப்படி லைட்டரை வாங்கணும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே ஜேஹோப் தான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக அந்த கேக்கை ஊதிட்டு அப்படியே அழகாக கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்ருக்கான். இப்போது கடைசியாக ஜிம்மும் ஜேக்கியும் தான் இருக்காங்க. ஜேஹோப் கரெக்டாக அந்த கேக்கை வெட்டி எடுத்து யாருக்கு ஊட்டலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்க அதே டைமில் ஜங்குக்கு வந்து ஜேஹோப்போட கையை பிடிச்சி அவன் வாயில் வச்சு கேக்கை சாப்பிட்டுருந்தான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது அதை பார்த்துட்டு. இப்போது ஜங்குக்கு தான் ஜிமினை பார்த்துட்டு, கேண்டில் யார் ஏற்றினா, கேக்கு நான் தானே சாப்பிட்டேன். கேக் என்ன மொத்தமாக நீ தின்ன? அங்கே பாரு, நிறையா கேக் இருக்குது, எனக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் நிற்கிறான். இப்போது ஜேக்கப் தான் திருப்பி கட் பண்ணி ஜிமனுக்கு கொடுக்க போகிற அதே டைம், ஹோபி எனக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னொரு பீஸ் கொடு, அவனுக்கு வேணா இன்னொன்று கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு போயிடுறான். ஜிமனுக்கு திரும்பவும் செம்ம பல்பாயிடுது. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது ஜேகே பண்ணுறதை பார்த்து. இருந்தாலும் கேக்குக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கேக்கை வாங்கிட்டு அவன் போய் சாப்பிட்டுட்ருக்கான் ஓரமாக. இப்போது அந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் போகுது. ஜேகேவும் ஜிமனும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரையும் பார்த்து. கொஞ்சம் கூட ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே தான் அந்த நாள் ஃபுல்லாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஓரத்தில் ஜிந்தா இவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஏன்டா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, ஏன் இப்படி உயிரை வாங்குறானுங்க, ஒரே குரூப்பில் இருந்துட்டு ரெண்டு பேரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா ஏதாவது நல்லா இருக்குமாடா, ஏன்டா அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. அப்போது டே தான், வேறு என்ன ஜின் பண்ணுறது, ஒருத்தன் விட்டு கொடுக்க மாட்டான், ஒருத்தன் வீம்புக்குன்னே பண்ணுவான், ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு வேறு என்ன தான் பண்ணுறது, ரெண்டு பேரும் ஏன் முறுக்கிட்டு இருக்கானுங்கன்னே தெரில, சின்ன பசங்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க, ஒருத்தனை பார்த்தா ஒருத்தனுக்கு ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இவனுங்கன்னா சின்ன பசங்களா, ஒழுங்காக பேசுங்க இல்லைன்னா பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொல்கிறதுக்கு, அப்படி சொன்னால் கூட பண்ண மாட்டானுங்க. அதுதான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் சின்ன பசங்க இல்லையே, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே நீயே சொல்லு. சின்னுக்கு வந்து நம்ம ஜிம்முன்னு ஜேக்கவும் பேசலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான், அதான் பேசிகிட்ருக்கோம். அவனுங்க ரெண்டு பேருமா,
அவனுங்க 2 பேரும் என்னைக்கிடா பேசினானுங்க. வந்ததுலேருந்து நம்ம எல்லாம் சேர்ந்ததுலேருந்தே சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க. அது வரைக்கும் எனிமீஸாக இருக்கவங்கள பார்த்து கூட பயந்ததே இல்லைடா. ஆனால் இவனுங்க 2 பேரும் ஒன்றானானுங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு எவ்வளோ தெரியுமா பயமாக இருக்குது. 2 பேரும் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரில. அவ்வளோ பயமாக இருக்குது இவனுங்க 2 பேரும் ஒன்றா விட்டுட்டு போகிறதுக்கு. அதாண்டா நானும் சொல்கிறேன், ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன். எது நீ பண்ணி ஏதோ அடி வாங்க போறியா? சும்மா இரு, அவங்களே சேர்ந்து பானுங்க. அப்படியா சொல்கிறீங்க? நிஜமாக நடக்குமா? நம்ப வேண்டியதா, வேற என்ன பண்ணுறது? ஓ அப்படி சொல்கிறியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தா ஆரமும் ஹோபியும் அமைதியாக பொறுமையாக உட்காந்து கேக் அழகாக சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இங்கே இவனுங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க. இந்த 2 பீஸையும் மற்ற எல்லாருமே அப்படியே தண்ணி தெளித்து விட்ட மாதிரி இவனுங்க 2 பேரும் ஓரமாக உட்காந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒன்று பார்க்குறேன், யார் ஃபஸ்ட்டு பார்க்குறது நிறுத்துறா பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எப்போதும் போல் அவங்க ப்ராக்டிஸ்க்கு கிளம்புறாங்க. ப்ராக்டிஸ்க்கு கிளம்பும் போதுமே ஜேகேவும் ஜிமனும் ஒரு மாதிரி அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே தான் கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ப்ராக்டிஸ் எப்போதும் போல் வழக்கம் போல் நடக்குது. அங்கே ஜிமன் தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறான். ஸோ அதனால் ஜேஹோப் எப்போதும் போல் செகண்ட் ரவுண்ட் வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறான். ஜேகே இதாண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜிமனை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஜிமனும் ஜங்குக்கும் இப்போ அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே ஜேகே தான், சில பேருக்கு அறிவே இல்லை, எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. மனுஷனா மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க, அதுக்குன்னு எத்தனை வாட்டி மிஸ்டேக் பண்ணுறது, எத்தனை வாட்டி ரிஹர்சல் போகிறது. ஒருத்தன் பண்ணால் பரவாயில்ல, எல்லாரையும் சேர்த்து பண்ண வைக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் திரும்ப திரும்ப ஆட வேண்டியது இருக்குது. குரூப்பாக இருந்தால் திரும்ப ஆடி தான் ஆகணும். சும்மா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை. விருப்பம் இல்லைனா வெளியே கிளம்பி போயிடலாம். அதே தான் நானும் சொல்கிறேன், ஆட விருப்பம் இல்லைனா வெளியில் போகலாம். இப்படின்னு அங்கே சண்டை ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்து மற்ற எல்லாருமே பயந்துடுறாங்க, இவனுங்க 2 பேரும் ரொம்ப பெருசாக சண்டை எடுத்துகிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆரம்பம், ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? குரூப்பை விட்டு வெளியில் போகலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னது இதெல்லாம்? என்ன ஜஸ்ட் ரிஹர்சல் தானே பார்த்துட்ருக்கோம், இதே மிஸ்டேக் ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே சட்டையை கட்டிட்டு சண்டைக்கு போயிடுவீங்களா? என்னது ஜங்குக்? ஜிமன் நீ பெரியவன் தானே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அவன் மட்டும் என்ன பெரியவன் மாதிரி நடத்துகிறான். ஆரம் அதை ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேளு. ஜிமன் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? எனக்கு அவ்வளோ கோவம் தான் வரும். அவன் இவ்வளோது பேசினா அதை யாருமே கண்டுக்கல, இப்போ ஏன் எல்லோரும் என்கிட்ட வரீங்க? ஏன் நான் பெரியவங்கிறனால? சின்னவனா அவனை வாய முடிட்டு இருக்கு சொல்லுங்கள். அப்போல்லாம் நான் ஒன்று வாய முடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? பேசிகிட்டு இருக்கல நான். அதெல்லாம் ஆரம் ஜங்குக் இதெல்லாம் தப்பு, அதை முதல்ல அவனுக்கு சொல்லி புரிய வை. ஜிமன் நீ பண்ணுறதும் தப்பு தான். சரிப்பா நான் பண்ணுறது தப்பு தான், அப்போ அவன் பண்ணுறது மட்டும் என்ன சரியா? இல்லை ஜிமன் போதும், என்ன அவனுக்கு தானே சப்போர்ட்டு, போங்க போய் எல்லோரும் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஜிமன் நில்லு, போ, யாரும் ஒன்று இங்கே இருக்க சொன்னா? ஜங்குக் வாயை மூடுறியா இல்லையா அப்போ நீ? ஜிமன் நில்லு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்றான். ஸோ பட்டே பின்னாடியே ஓடுறான். ஜிமன் வெளியே போகிறத பார்த்துட்டு ஜிமன் 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 நில்றா, டேய் நில்றா, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ ஏன்டா அப்போ போகிற? அதான் நான் தப்புன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஜிமன் அவன் ஏதோ சின்ன பையனா சின்ன பையனை மாதிரி நடந்துக்க சொல்லுங்கள். சும்மா என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கவேன்னு சொல்லுங்கள். டேய் ஏன்டா உனக்கு அவன் மேலே மட்டும் இவ்வளோ கோவம் வருது? அதெல்லாம் தெரில டே, எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். டேய் இருடா, என்னால் முடியாது, நான் கிளம்புறேன், நான் நாளைக்கு ரிஹர்சலுக்கு வரேன், நீ மேனேஜர்கிட்ட சொல்லிவிடு. டேய் ஜிமன் பிரச்சனை ஆகிடும், என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன். ஜிமன் ஜிமன் ஐயோ படுத்துறவனுங்களே அப்படின்னு சொல்லிட்டு டே இங்கே புலம்பிட்டு நிற்கிறான். ஸோ இப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் மூஞ்சி திருப்பிட்டு கோவமாக நின்றுட்டுருக்கான். இப்போது ஆரம் தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் என்னது இதெல்லாம், ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? சின்ன பையன் இடம் கொடுத்தா நீ இப்படிலாம் பேசிகிட்ருப்பியா? அவனோட பெரியவன் தானே? இல்லை இல்லை ஆரம், அது
இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு உன்ட்ட சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணாத. இல்லை, அவன் தான் என்கிட்ட சண்டைக்கு வரான். ஜங்குக், இங்கே பாரு, இப்படிலாம் பேசாதுன்னா பேசாத, இது நம்ம குரூப்புக்கு செட் ஆகாது. எப்போ வேணால் இந்த மாதிரி பேசினா உடஞ்சிரும், பார்த்துக்கோ. உனக்கு அதான் ஆசையா? இல்லை, அப்போல்லாம் இல்லை. அப்போது இந்த மாதிரி பேசாத, சரியா? நீ பேசுகிறதும் தப்பு, ஜிமன் பேசுகிறதும் தப்பு. அதனால் ஃபஸ்ட்டு நீ மாறு, நான் ஜிமனை மாற்றுறேன், சரியா? ஓகே அப்படின்னு ஜங்குக்கும் ஆரம்பம் பேசிகிட்டு இருக்கும்போது டே உள்ளே வரான். டே உள்ளே வந்துட்டு, ஜிமன் கிளம்பிட்டான், அவன் இப்போ ரிஹர்சல் வரலையாம், மேனேஜர்கிட்ட சொல்லிக்கோ, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? அப்போது ஜிந்தா, வேறு என்ன பண்ணுறது, ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வேறு வேலையை தான் போய் பார்க்கணும். ஆனால் அவன் கொஞ்சம் கோவமாக போன மாதிரி இருந்துச்சு. எப்படியும் வீட்டுக்கு தானே போயிருப்பான், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் ஜங்குக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆரம் இப்போ நீ வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஜேகேவும் சரி வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அவங்க கூட போகிறான். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஜிமன் எப்போதும் போல் ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, இங்கே வந்து டிவி பார்க்குறது தான் இவ்வளோ சீனா, இதுக்கு தான் என்னை பிடிச்சி வர இழுத்துட்டு வந்தாங்களா சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான். அவன் வெளியில் போகிறத ஜேஹோ பார்த்துட்டு, ஜேகே ஜேகே நில்லு, ஜேகே எங்கே போகிற, ஜேகே ஆரம் இங்கே பாரு, அவன் போகிறான். சரி விடு, அவன் போட்டும். இல்லைடா, அவன் போட்டும் விட்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜேகேவும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு சும்மா கார்டனில் நின்று சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மற்ற எல்லாரும் ஜிமன் கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்போது ஆரம் தான், ஜிமன் ஜிமன் சொல்ல ஆரம், அது ஜங்குக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ ஏன் ஆரம் சாரி கேட்குற? நீ எந்த தப்புமே பண்ணலையே. தப்பு பண்ணது அவன், நானும் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன் தான், அதுக்கு ஏன் நீ சாரி கேட்குற? இல்லைடா, நம்ம குரூப் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்த்து ஒருத்தவங்க தான். நம்ம குரூப் அப்படிங்கிறது 7 பேர் தான். தனித்தனியாக இருந்தால் அது நம்ம குரூப்பே கிடையாது. அதனால் யாருக்கு வேணால் யார் வேணால் சாரி கேட்கலாம். ஆரம் நீ விடு, எனக்கு உன் மேலெலாம் கோவம் இல்லை, அவன் மேலே மட்டும்தான். அதைத்தான் ஜிமன் சொல்கிறேன், ஏன் அவன் மேலே கோவம்? எனக்கு தெரியலடா, ஏதோ கோவம் வருது. ஜிமன் ப்ளீஸ், இந்த கோவத்தை விட்டுறேன். எனக்கு மட்டுமா அந்த கோவம் இருக்குது? அவனுக்கும் தான் இருக்குது. ஏன் அவன்கிட்ட யாரும் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போது ஜிந்தா, ஏன் நாங்கள்லாம் சொல்ல நினச்சிட்ருக்கியா? அப்படி இல்லை, அப்புறம் என்ன சொல்கிற நீ? யாரும் சொல்லலைன்னு. நாங்கள் 2 பேர்ட்டையுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறோம், சரியா? அவனே இவ்வளோ நேரம் திட்டிட்டு தான் வந்தோம், எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரில. நான் ட்ரை பண்ணுறேன் கோவத்தை மாற்றிக்க. சரி ஓகே, நம்ம எல்லோரும் ஒரு ட்ரிப்பு போவோமா? அப்போது டே தான், ட்ரிப்பா, செம்ம சூப்பர் ஜாலி போகலாம். அப்போது ஜிமன், நான் எங்கேயும் வரல. ஏன் ஜிமன்? இல்லை ஜின், எனக்கு எப்படியோ நான் அங்கே வந்தால் ஜங்கு கூட சண்டை போடுவேன், அப்புறம் அங்கேயும் போய் மூட் ஸ்பாயில் ஆகும். வேணாம், நான் வரல. டே ப்ளீஸ்டா, வாடா, நல்லா இருக்கும்டா ப்ளீஸ். டே உனக்கே தெரியும் நானும் அவனும் எப்படி சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் போயிட்டு வாங்க. ஜிமன், டூர் 7 பேரும் போகிறோம், ரெடியாரு. ஜின், அப்புறம் நீங்கள் எல்லோரும் தான் ரெடி ஆகுங்க, போங்க. அப்போது ஆரம் தான், ரெடி ஆகுங்க போவோன்னா எப்போ போகிறோம்? நாளைக்கு மார்னிங். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஹே பெரிய ஆள் தான்டா நீ, கிளம்புற வேலையை பாருங்கடா. எங்கே அந்த ஜங்குக்கு வெளியில் இருக்கானா? நான் போய் அவனை பார்த்து பேசிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்க ஜின் வெளியே வரான். ஸோ இப்போது ஜின் தான் நேராக வந்து ஜங்குக்கோட தலையிலே ஒரு அடி. ஜங்குக்கு அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான்.
அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு, ஆ என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி அடிக்கிற, நீ என்ன சின்ன பிள்ளையா ஜங்குக்? ஆ சும்மா அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்க, லூசா நீ? நான் மட்டுமா சண்டை போடுறேன், அவன் தான் சண்டை போடுறான். ஜங்குக், நீ இன்னும் அதே 13 வயசு ஜங்குக் கிடையாது, வளர்ந்துட்ட சரியா? நான் மட்டுமா வளர்ந்தேன், எல்லாரும் தான் வளர்ந்துட்டீங்க. வாய் 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 பேசு, நல்லா பேசு, வாயிலே வச்சேன்னு வை. சும்மா அர்ஜுன், அடிக்கிறதுல இருக்காத, நீ சண்டை போடுறதுல இருக்காத, போய் கிளம்பு. எங்கே? நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம், கிளம்பு. நான்லாம் வரல. ஏன்? அது ஜிம்மன் வருவாண்ணா. ஆமாம். டே காலை உடச்சிருவேன், போய் கிளம்பு. ஜின், இப்போ நீ கிளம்புறியா இல்லை நாளைக்கு ஒன்று குண்டு கட்டா தூக்கி போட்டு போவா? நானே போய் கிளம்புறேன், போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் கிளம்புறான். ஸோ எல்லாருமே இப்படி கிளம்பிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ட்ரிப்புக்காக ரெடி ஆகி ஃபுல் பேக்கேஜோடு ரெடி ஆகியிருக்காங்க. டேயாங் தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட ரெடி ஆகிட்டு சுற்றிக்கிட்டுருக்கான். அவன் அந்த இடத்தையே சுற்றி வந்துட்டுருக்கான். எல்லோரும் எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போகிறதுக்கு ஒரு வேனும் வருது. இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜிம்மனும் ஜங்குக்கும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது அங்கே ஜங்குக் தான் எப்போ பார்த்தாலும் குறுக்க வர்றது, இதே தான் வேலை. ஆமாம், இவர் பெரிய பிரசிடெண்ட், இவர் குறுக்க வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமாம், என்ன பண்ண போகிறப்போ? நான் என்ன பண்ண உனக்கு என்ன, தள்ளுறியா? நான் பேக் வச்சுட்டு கிளம்பணும். நான் மட்டும் என்ன வேடிக்கையை பார்த்துட்ருக்கேன், பேக் தானே வச்சிட்ருக்கேன். எனக்கு நீ வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் கண்ணில் எதுவும் ப்ராப்ளமா? ஹாஸ்பிட்டல் போகுமா? ஓ, அவ்வளோ அக்கறை இருக்கா அழைச்சிட்டு போகிற அளவுக்கு? உனக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்குப்பா. கண்ணு தெரியாமல் என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா? சேச்சே, அவ்வளோ மட்டமான கேரக்டர் இல்லைண்ணா. நானும் அவ்வளோ மட்டமான கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இப்போது ஆரம்பிச்சிட்டிங்களா? இதே தான் வேலை. ஒரு பேக் எடுத்து வைக்க சொன்னதுக்கு இவ்வளோ போராட்டமா? தள்ளுங்க, நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் போடாடே, போய் உள்ளே உட்கார்றான் மேலே அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே மூஞ்சி திருப்பிக்கிட்டு வேனில் ஏறுறாங்க. இங்கே டே தான் எல்லாருக்கும் நடுவில் நின்றுட்டு, ஆமாம் இவனுங்க ஏன் இப்படி சண்டை போடுறானுங்க, எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஏன் இப்படி ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். இப்போது யுங்கி தான், உனக்கு அதை பார்க்க சண்டை மாதிரியா இருக்குது, அப்புறம் வேற என்ன? ஐயோ பச்சை புள்ள எதுவும் தெரியாமல் சுற்றுது. சரி வா சீக்கிரம் போய் வேனில் ஏறுவோம். என்னது பச்சை பிள்ளையா? இவங்கி என்னன்னு சொல்லிட்டு போ. இவங்கி சின் என்ன சொல்கிறான் அவன்? நீ பச்சை பிள்ளைன்னு சொல்கிற, அதெல்லாம் தெரியுது, அதை ஏன் சொல்கிறான்? பேக்கில் எடுத்து வச்சிட்டியா? சரி வா போவோம். வா போவோம். டேய் சொல்லிட்டு போங்கடா. ஜேகப் எங்கடா ஆளை காணும்? ஓ, நீ வண்டியிலே ஏறிட்டியா? ஆமாம், எதுக்கு என்ன பச்சை பிள்ளைங்கிறானுங்க? ஏன் அவனுங்க சண்டை தானே போட்டானுங்க, அதை பார்க்க வேறு எப்படி இருக்குது? இப்போ நீ வரையா இல்லை நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். அதை கேட்டு டேய் விட்டுட்டு போயிடாதீங்கடா, வரேன்டா நானும். ஏன் அப்படி சொன்னான்? சரி போய் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த வேனில் ஏறிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ரிப்புக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு போகும்போதே வேனில் நல்லா பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த இடம் ரீச் ஆன பிறகு எல்லோரும் வேன்லேருந்து இறங்கிட்டு அவங்களுக்கான ரூமை செக்இன் பண்ணுறாங்க. இங்கே மொத்தமாகவே 2 ரூம் தான் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக் தான், ஜின் ஏன் 2 ரூம் தான் போட்டிருக்க? எனக்கு வேண்டுதல் அதான் போட்டிருக்கேன். அப்படி என்ன வேண்டுதல் உனக்கு? லூசு, 2 ரூம் தான்டா அவைலபிளாக இருந்துச்சு, நான் போட்டதே நேற்று காலையில் தான். ஸோ 2 ரூம் தான் இருந்துச்சு. ஏன் இத்தனை வருஷமாக ஒரு ரூமில் தானே இருந்தோம், இப்போ 2 ரூமில் இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை, நான் சில பேர் கூடலாம் இருக்க மாட்டேன். நானும் சில பேர் கூடலாம் இருக்க மாட்டேன் ஜின். இப்போ சாமி வந்தோடனே ஆரம்பிக்காதீங்கடா,
தயவு செஞ்சு வாய மூடுங்க. நான் உங்களுக்கு ரூமை பிரித்து விட்டுறேன். நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணுங்கள். நீ ஒரு ரூமுக்கு போ, நீ ஒரு ரூமுக்கு போ, மற்றவங்களாம் எங்கெங்கே போகணுமோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பிரித்து விட்டுடுறான். ஸோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிமின் ஒரு ரூம்லேயும் ஜேகே ஒரு ரூம்லேயும் தான் இருக்காங்க. இப்போது ஜிமின் கூட டேவும் ஜேஹோப்பும் இருக்காங்க. இங்கே ஜங்குக் கூட ஜின், யுங்கி, ஆரம் எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இப்போது ஜிமனும் ஜங்குக்கும் தான் 7 பேருக்குமே காமன் ஷர்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை 2 பேருமே போட்டு வந்திருப்பாங்க. மற்ற எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரு கோஇன்சிடென்ஸாக 2 பேருமே ஒரே ஷர்ட்டை போட்டிருப்பாங்க. அதை 2 பேரும் பார்த்துட்டு ஜங்குக் தான், சே இது தெரிஞ்சுதான் நான் சட்டையே போட்டிருக்க மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதை பார்த்துட்டு ஜிமின், நீ சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கோ, நான் ஏன் பண்ணணும், நான்லாம் பண்ண முடியாது, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா நான் போட்டேன், நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் ஒன்று சேஞ்ச் பண்ணவே சொல்லலை, நான் ஃபஸ்ட்டு போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். அப்போது ஜின் அவனை பிடிச்சிட்டு, டே இருடா, அதான் போட்டு வந்துட்டல, வா போகலாம், செம்ம பசி, கொலை பசி, நீ குளிக்கிறேங்கிற பேரில் சாவடிச்சிட்ட, எவ்வளோ நேரம்டா ஒரு மனுஷன் குளிப்பான், நீ போய் ட்ரெஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சாவடிச்சிடுவேன், வா நம்ம போவோம். இல்லை ஜின், இல்லை ஜங்குக், நம்ம சாப்பிட போகலாம், அப்புறமா நீ வந்து சட்டையை மாற்றி எதை வேணால் மாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கேஃபட்டேரியா இருக்கும் இல்லையா, அங்கே கேஃபட்டேரியா போயிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து அப்படி சும்மா டிஜே ஒர்க்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு, அப்புறம் குட்டி குட்டி டான்ஸ் ஷோஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு ஜங்குக் நேராக போய் அங்கே இருக்க பார் கவுண்டரில் உட்காந்துருக்கான். ஸோ ஜிமனும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பார் கவுண்டருக்கு தான் வரான். 2 பேரும் இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க. இப்போது அவங்கள்ட்ட ஒரு ஃபாரினர் வராங்க. அவங்க வந்துட்டு, ஹாய், நீங்கள் எந்த ஊரா? ஆமாம். நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸா? என்னது கப்புள்ஸான்னு கேட்டேன். சீ அப்போல்லாம் இல்லை. ஏங்க அப்போல்லாம் இல்லைங்க. இல்லை 2 பேரும் ஒரே டிஷர்ட், கப்புள்ஸ் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கீங்களே, அதனால் கேட்டேன். சீ அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஒரே குரூப், டான்ஸ் குரூப், ஸோ அதனால் ஒரே டிஷர்ட் இருந்துச்சு போட்டோம். ஓ சாரி, பரவாயில்லைங்க பரவாயில்ல. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு குட்டி டான்ஸ் பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் டான்ஸ்லாம் சொல்லித்தரோம். ஸோ அதான் அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்குறதுக்காக வந்தோம். ஓ டான்ஸ், சூப்பர், நாங்களும் டான்ஸஸ் தான். ஜாயின் பண்ணிக்கிறோமே. எத்தனை மணிக்கு? ஒரு 9 அந்த மாதிரி. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறீங்களா? ப்ளீஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் டான்ஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு டான்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தானே இருக்கும். ஆமாங்க, ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குரூப்போட ஒரு பையன் வரான். ஒரு பையன் வந்துட்டு, ஹேரன் அங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் டான்ஸர்ஸா. ஹே ஜான், இவங்களுமே டான்ஸர்ஸ் தான்டா, ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓ ஹாய், நீங்களுமே டான்ஸர்ஸ் தானா? என் பேர் ஜான். ஹாய், என் பேர் ஜங்குக். ஹாய், என் பேர் ஜிமன். ஜிமன், பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. நீங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ காம்ப்ளிமெண்ட் அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்டா? சேச்சா அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே. ஓகே ஒத்துக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக உங்களவுக்கு இல்லை. ஜான் போதும் கலாச்சது. ஹே சத்தியமாக இல்லை, நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? லைக் அப்படியே பார்க்க வந்து ஒயிட் ஸ்னோ மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க, அந்த ஸ்னோமேன் மாதிரி. ஐயோ போதும், அது எப்படிங்க ஒரு அழகை வர்ணிக்காமல் இருக்க முடியுமா? போதும் நிறுத்து, நம்ம போவோமா? சாரி சார், அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தானா. நாங்கள் போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறோம், நீங்கள் வந்துடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்துட்டு போயிடுறா. இங்கே ஜிம்முனுக்கு நான் ஒரே வெக்கமாக வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான்.
இதை ஜங்குக்கு பார்த்துட்டு செம்ம கண்ணில் உட்காந்துருக்கான். அந்த கிளாஸை போட்டு அவன் டைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜிமன் தான், என்னோட அழகை பற்றி ஃபாரினருக்கு தெரியுது, உள்ளூர்காரனுக்கு பல பேருக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் கண்ணு சரியாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். சரி சரி ரெடியாக இருங்க, நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். ஜங்குக்கு இங்கேருந்து அந்த ஜான் பார்த்த மாதிரியே உட்காந்துருக்கான், செம்ம கோவத்தோட அப்படியே உட்காந்துருக்கான். இப்போது அந்த வெயிட்டர் தான், சார் சார் என்ன சார் கிளாஸு, ஓ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை தூக்கி கொடுத்துட்டு அவன் எழுந்திரிச்சு போகிறான். ஜங்குக்கு அங்கே நடந்தது நினச்சி கோவம் வருது, ஜிமனுக்கு அங்கே நடந்தது நினச்சி சிரிப்பு வருது. ஜங்குக்கு ஜிமனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான், ஜிமன் எங்கேயோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை டே பார்த்துட்டு, ஜிமனா டே ஜிமனா, என்னடா பைத்தியம் முத்திருச்சாடா உனக்கு? ஏண்டா? இல்லை, நம்ம மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்து நீ ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்ருக்க. இந்த அவன் உன்னையே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அது புதுசு இல்லை, பழசு. ஆனால் நீ இப்படி பண்ணுறது புதுசாச்சே. டே, அவன் முறைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? அது மேட்ரு இல்லை, நீ அப்படி சிரிச்சுக்கிட்டு சுற்றுற. என்ன ஒரு மனுஷன் சிரிக்கக்கூடாதாடா? என்ன நான் அப்படி சொல்லலை, நீ விட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, மரத்தை பார்த்து சிரிக்கிற, திடீர்னு சிரிக்கிற, என்னதாண்டா ஆச்சு? அதுவா மச்சான், என்னடா நெளிகிற? அது ஐயோ யாராவது இருக்கீங்களா? ஐயோ இப்போன்னு பார்த்து வேறு யாரும் இல்லையே. டே ஜங்குக்கா, இல்லை வேணாம், அவன் மிதிப்பான். நீ சொல்லு, என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் அதாவது நம்ம மத்தியானம் சாப்பிட்டோம்ல. டே கொஞ்சம் குலையாமல் சொல்கிறா. கேள்றா, சொல்லு. மத்தியானம் சாப்பிட்டோம்ல. ஆமாம், அதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வரேன்னு பார் கவுண்டர் போனேன்னா. ஆமாம் போனேன், ஜங்குக்கும் இருந்தான். நான் சொல்கிறத மட்டும் கேட்குறியா? சரி சொல்லு. பார் கவுண்டர் போனேன்னா போனேன், அங்கே ஒரு பொண்ணு வந்தாளா. என்னடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? சீச்சி அதெல்லாம் இல்லை, சீச்சியா. அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி நைட்டு ஒரு டான்ஸ் பார்ட்டி இருக்குது, வரீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கள்கிட்டையும் ஒரு பையன் வந்து கேட்டான், நாங்களும் ஓகே சொன்னோம். அந்த பையன்தான். அந்த பையனா? அவன் எங்கள்கிட்டே வந்தான். சரி வந்து நான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ கியூட்டு. என்னது அழகாக இருக்குன்னு சொன்னானா? ஆமாம். அதுக்கா இப்போ நீ இவ்வளோ கேவலமாக வலிகிற? சி, ஏய் நானும் வலியில, நான் ஜஸ்ட்டு என் அழகை ரசிச்சிட்ருக்கேன். அழகை ரசிக்கிறியா? என்னடா ஆச்சு உனக்கு? என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டான்ல, அதான். ஏன் இவ்வளோ நாள் கேவலமாக இருந்தியா? அப்படி சொல்லடா, ஆனாலும் அவன் சொன்னான் பாரு, அப்படியே ரசிச்சு அப்படியே வர்ணிச்சு, அதை நீ கேட்டிருக்கணும் மச்சான், செம்மையாக இருந்துச்சு. இவன் ஏன் முறுக்கிட்டு இருக்கான்? டே ஜங்குக்கா, டேய் உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, தயவு செஞ்சு இந்த பேச்சை நிறுத்துறீங்களா? இரிட்டேட் ஆகுது. இரிட்டேட் ஆனால் எந்திரிச்சு போக சொல்கிறா. யார் இங்கே இருக்க சொன்னா? என் அழகாக நான் ரசிச்சிட்டு இருக்கும்போது ஏன்டா அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? டே ஜிமனா, நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. எவனோ ஒருத்தன் என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, கேவலமாக இருக்குது. நம்ம ஆர்மிஸ் பார்த்தாங்கன்னு வை, காரி துப்பிடுவாங்க. போடா, ஆர்மிஸ்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன க்யூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மயிறு. டேய் நீ ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? ஏன்டா அவனை முறைச்சிக்கிட்டே இருக்க? நான் யாரையும் முறைக்கல, தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? எனக்கு தலைவலிக்குது. சரிடா நாங்கள் நிறுத்துகிறோம். அதெல்லாம் நிறுத்த முடியாது, என்னை பற்றி நான் பேசுவேன், கேட்க பிடிக்காத எந்திரிச்சு போக சொல்லு. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்ததே தப்பு.
நான் கிளம்புறேன். ஏய் ஜங்குக்கா உட்காரு. நான் கிளம்புறேன் டேம். உட்காருன்னு. ஏன் டேம் உட்கார்றா. அதான் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும், எல்லோரும் வந்துடுவாங்க. அப்படியே நம்ம ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கே உட்காடுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே மீதி எல்லா மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொஞ்ச நேரத்துலையே அந்த ஜான் வந்து ஜிம்முனை அழைச்சிட்டு போயிடுறான் ஸ்டேஜுக்கு. ஜிம்முனை அழைச்சிட்டு போயிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க 2 பேரும். நல்லா க்ளோஸாக தொட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க. ஜங்குக்கு அதை பார்க்கவே கடுப்பாகுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் செம்ம கோவமாக அந்த டான்ஸை பார்த்துட்ருக்கான். இதை எல்லா மெம்பர்ஸுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த டான்ஸ் முடிகிற வரைக்குமே ஜங்குக் கண்ணில் அவ்வளோ கோவம், கண்ணே செவந்து போச்சு அவனுக்கு. அவன் அவ்வளோ கோவத்தோட அந்த டான்ஸை பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜிமன் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாருமே போய் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக் மட்டும் போகல. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ அவன் அப்படியே அங்கே உட்காந்துட்டு டான்ஸை மட்டும் பார்த்துட்ருக்கான். பட் இங்கே எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. ரூமுக்கு போகும்போது இப்போ ஜிமன் தான் செம்ம டயர்டில் போய் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறான். இப்போ எல்லாருமே மெதுவாக பின்னாடி போகிறாங்க. ஜங்குக்கு நேராக போயிட்டு ஜிமன் இருக்க ரூமில் ஜிமன் பக்கத்தில் படுத்துடுறான். இதை எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏய் ஜங்குக் நீங்க அங்கே போகிற. இப்போது ஜின் தான் வாயை மூடுறா. இல்லை அவன் ஜிமன் தெரியுது, நீ வாயை மூடு. இல்லை ஜின் அது ஜிமன் இருக்கான் உள்ள தெரியுது, நீ வா. எங்க ரூமுக்கு? அந்த ரூமில் எப்படி எல்லாரும் படுக்கிறது? எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, அங்கே போகலாம் வா. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கா? இது எப்போ போட்டீங்க? வாடா, அதெல்லாம் முன்னாடியே போட்டாச்சுரா. ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, கிளம்பு. இல்லை ஜின் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு எல்லாரும் போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு போயிட்டு ஜிமன் பக்கத்தில் படுத்துட்டு ஜிம்மனே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். யாராவது வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ எட்டி வேற பார்த்துக்கிறான். ஜிம்மனே பார்த்து முறைச்சிக்கிட்டு அவன் செம்ம கடுப்பில் மூச்சு பயலே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் கூட நீ பேசுகிறத விடு. நீ பாட்டுக்கு ஒட்டி உரசி ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளோ தைரியமாடா? உன் ஜங்குக்கு இங்கே இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் அவன் உன்னை ரசிக்கிறான்னு சொல்லிட்டு கெக்கன்னு சிரிக்கிறா. அதுவும் டேங்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏன் முன்னாடியே உனக்கு எவ்வளோ தைரியம்? அப்படியே உன் கண்ணத்தை எங்கே பாரு. ஐயோ கோவம் மட்டும் வருது, ஆனால் எதுவுமே ஒன்று பண்ண முடியல. மூச்சி ஏன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற? எனக்கு ஏன்டா அப்படி இருக்குன்னே தெரில. உன்னை அவ்வளோ பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் தான் செம்ம பயமாக இருக்குது. அதனாலே அவன் கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. என்ன வாழ்க்கடா அது. மனசுக்கு பிடிச்சவனை கை கிட்ட வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு எவ்வளோ குடும்ப தெரியுமா அதெல்லாம். மூச்சி பேசாமல் நான் அந்த குரூப்பில் சேராமே இருந்திருக்கலாம். ஒன்று தூரத்தில் இருந்தே ரசிச்சுட்டு ஏதாவது இருந்திருப்பேன். இப்படி பக்கத்தில் வந்துட்டு உங்ககிட்ட சேரவும் முடியாமல் உன்னை விட்டு பிரியவும் முடியாமல். மோச்சி ஐ லவ் யூ so much மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் ஜிமன் காது கிட்ட சொல்கிறான். ஜிமன் காது கிட்ட சொல்லும் போது அந்த காற்று அப்படியே அவன் காதில் படுறதுனால அவனுக்கு அப்படி கூசுது. ஸோ அப்படின்னு லைட்டாக நெளிஞ்சிக்கிட்டே சும்மா இருங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு படுத்துடுறான். ஜிமன் எந்திரிச்சோன்னு பயந்துட்டு. ஸோ அப்படியே நைட்டு ஃபுல்லாக போகுது. ஜிமனும் ஜங்குக்கு மட்டும்தான் அந்த ரூமில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டு ஜிமனையே பார்த்துட்டு படுத்துருக்கான். இப்போது ஜிமன் லைட்டாக அசைய ஸ்டார்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஜங்குக் டைனை மூடிட்டு தூங்குற மாதிரி படுத்துருக்கான். ஜிமன் நல்லா கையை காலை விரிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது பக்கத்தில் ஒரு உருவம். யார் அது? ஜங்குக் இவனா? இவன் எப்படி நம்ம பக்கத்தில் வந்து படுத்தான்?
இவனை யார் ரூம்குள்ளே விட்டது? ஜங்குக், ஜங்குக் எந்திரி, ஜங்குக் எந்திரின்னு. சும்மா இருங்க, எனக்கு தூக்கம் வருது. ஜங்குக் எந்திரி, நீ ஏன் ரூமில் இருக்க? ஜங்குக் எந்திரிடா. சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் படுத்திருக்கான். ஜிமின் ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போகிறான். ஜங்குக் அப்படியே அவன் போனதுக்கப்புறம் முழிச்சு ஜிமினையே பார்த்துட்ருக்கான். ஜிமினையே பார்த்துக்கிட்டு, ஏன் ஜிமின் உனக்கு சுத்தமாக என்ன பிடிக்கலையா? நான் தான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்கணும்ல. ஸோ அதான் உனக்கு என் மேலே இவ்வளோ கோவமா? கரெக்டு தான், இவ்வளோ கோவம் இருக்குதும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே ஜிம்மனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கும் வந்துச்சு ஃப்ரெஷ் ஆகுறான். எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கேஃபட்டேரியா போகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு மட்டும் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக சாப்பிட்டுட்ருக்கான். இதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிட்டு ஜங்குக்கை அப்படி தனியாக விட்டுடுறாங்க. இப்போது அவன் தான் தன்னந்தனி காட்டில் இருக்க மாதிரி தனியாக எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கான். ஜிமனுக்கு நேற்று வந்தவனை பிடிச்சதை விட நம்மளை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளோக்கும் அவனுக்கு நம்ம மேலே. நம்ம என்ன தான் பண்ணி வச்சுருக்கோமோ தெரில, ஏன் தான் அப்படி பண்ணணும் தெரில. ஃபீலிங்ஸ் வந்தப்பே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோன்னு பயம். இப்போ மட்டும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஆளுதா? வந்ததுலேருந்து சண்டை 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 சண்டை. பாய் கேட்குதா? கேட்காம அவன்கிட்ட சண்டை போட்டுடுறது. அவன் மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் நானாக போய் சமாதானப்படுத்துகிறேன், மற்றவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் எப்படி அவன்கிட்ட பேசுவான்? என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? பேசாமல் உன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்லிவிடு. யாராவது பேசாமல் திரும்பி உன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்லிவிடு. ஜிமன், ஜிமன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? அதுவா, இந்த பக்கமாக ஏதோ ஒரு சவுண்ட் என் காதில் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். என்னன்னு பார்த்தா நீ இந்த மரம் செடி கொடிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா அந்த மரம் செடிக்கிட்டலாம் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஜிமன், அது ஏண்டா பேசுகிறதும் பேசுகிற, மனசுக்குள்ளே பேச வேண்டியது தானே? இப்படி வாயை திறந்து பேசிட்டு இப்போ என்ன ஜிம்மன் அது இதுன்ட்டு? இல்லை, நான் உன்னை பற்றி பேசலை. எல்லாத்தையும் கேட்டுட்டு தெளிவாக கேட்டுட்டு தான் வந்திருக்கேன், சரியா? இல்லை ஜிம்மன், என்ன இல்லை நொல்லன்ட்டு என்ன தான் பிரச்சனை உனக்கு இப்போ? பிடிச்சிருந்தா நேரெல்லாம் வந்து சொல்ல முடியாதவனால? அது சாருக்கு அவ்வளோ ஈகோவா? நாங்கள் தான் சொல்லணுமா? முடியாதுடா, நான் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் அப்படி சொல்ல வரலையா? சரி விட்டுரு. நேற்று பார்த்தல அவன் அங்கே தான் இருக்கான், நான் அவன்கிட்டயே போகிறேன் இரு. ஜிமன் போது ஒரு நிமிஷம் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஒரே ஒரு சான்ஸா? சொல்லிடுவியா? ட்ரை பண்ணுறேன். ட்ரைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, நான் கிளம்புறேன். இல்லை ஒரே ஒரு சான்ஸ் நான் சொல்லிடுறேன். இங்கே பாரு, மிஸ்டேக் பண்ணால் ரிஹர்சலில் சான்ஸ் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன். சொல்லு. ஜிமன், என்னடா என்னமோ பப்பியை கூப்பிட்ற மாதிரி ஜிமன்ட்டு நார்மலாக ஜிமன் அப்படின்னு சொல்லு. ஜிமன், எனக்கு உன்னை முன்னாலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. என் ஃபீலிங்ஸை கொட்டிட்டு வேணும்னு வேறு பயமாக இருந்துச்சு. அதான் சண்டை போட்டனே தவிர எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா ஜிமன்? என்னடா அவ்வளோதானா? அவ்வளோதான். என்னடா அப்படி சப்பையாக முடிச்சிட்டேன்? நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா. என்னென்னமோவா? எனக்கு இதானே தோணுச்சு. சரி, இன்னொரு சான்ஸ். இப்போ தானே சொன்னேன் இன்னொரு சான்ஸ் கிடைக்காதுன்னு. ஜிமன் ப்ளீஸ் எனக்கு இதான் தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். சரி கத்தாத. ஆனால் இதுவே நீ உனக்கு செகண்ட் சான்ஸ் தான். செகண்ட் சான்ஸா? இல்லையே, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மட்டும் சொல்கிறேன். உண்மையாவா? ஆமாம். அப்போது நேற்று நைட்டு யாரோ என் காதில் என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். என்னது? என் காதில்?
அதுவும் கிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் சொன்ன மாதிரி ஞாபகம். அது அது ஜெமன். ஆனால் ஹஸ்கி வாய்ஸில் சொன்ன வார்த்தை இன்னும் இப்போ வரலையே. ஜெமன். ஓ வராதா? அப்போ நான் போட்டுமா? இல்லை இல்லை இல்லை. ஜெமன், ஐ லவ் யூ. இதை விட அந்த ஹஸ்கி வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹஸ்கி வாய்ஸா? என்ன இப்போ சொல்லுவியா? ஜெமன், ஐ லவ் யூ. இதை தான் கேட்டேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நீ சொல்ல. அட மரமண்ட, இவ்வளோ நேரம் வந்து நான் இதை சொல்லுடான்னு கேட்டுட்ருக்கேன், இல்லை தனியாக வேறு கேட்குறியா? ஜெமன் ப்ளீஸ்டா சொல்ல, உன் வாயை திறந்து ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஓகே சொல்லு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு ஜங்குக்கோட காது கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான் ஜங்குக்கு. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறான். அதை ஜெமன் பார்த்துட்டு, ஏ என்ன இங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போல, வெயிட் பண்ணு, ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு தானே? இதோ. டே எங்கடா தூக்குற? நீ தானே சொன்ன ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதான். நான் சும்மா சொன்னேன், நான் சீரியஸாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்மனை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் நடுவில் அவனோட 2 ஹேண்டையும் 2 ஹிப்லையும் வச்சுட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். ஜிம்மனையும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு, இதை ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னாச்சு? வழிவிடு. வழிவிடா? ஏண்டா இவ்வளோ நேரம் 2 பேரும் நாயாப்பையா சண்டை போட்டு இப்போ எங்கடா அவனை தூக்கிட்டு போயிட்டுருக்க? என்ன கேட்குற நீ? என்ன கேட்குறனா? எனக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ இவ்வளோ நாள் சண்டை தானே போட்டுட்டு இருந்த, இப்போ என்ன எப்படி பண்ணிகிட்ருக்க? சண்டையா? எனக்கு ஜிம்னா ரொம்ப பிடிக்கும்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, உனக்கு தெரியாதா? நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியுமே. என்ன அது எல்லாருக்கும் தெரியுமா? எப்படா சொன்ன? நான்லாம் சொல்லலை, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியும். ரியலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் பார்க்குறான். எல்லாருமே டேவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, ஜோக்கரா நான்? உண்மையிலே ஜோக்கரா? ஜிம்மனா நீயாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? எனக்கே தெரியாதுடா. அப்போ என்னடா நீ பாட்டுக்கு போய் அவனை கட்டி பிடிச்சி நிற்கிற? இங்கே பாரு, நான் உன்னை தூக்கி வச்சிட்ருக்கான். எனக்கே நேற்று நைட்டு தான் தெரியும். நேற்று நைட்டு தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும்ல. டேங்கா என்ன டேங்கா? நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை? ஆமாம், அதுக்கு என்ன அப்போது? நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு ஹாப்பி தானே? ஆமாம் ஹாப்பி தான். அப்போது நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், நீ ஹாப்பியா? ஹாப்பி தான். ஆனால் என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கே தெரியாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட சொல்லலை, நான் வந்துட்டு பேச மாட்டேன். ஜங்குக்கா, ஒன் டைம் பேச மாட்டேன். நீ பேசலன்னா இப்போ என்ன? தள்ளு. ஜங்குக், என்னடா இப்படி சொல்லிட்ட? அவன் அவசரம் புரியாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காது, தள்ளுடா. தேங் ஒழுங்காக தள்ளிடு, இல்லைன்னா உன்னை தள்ளி விட்டு போயிடுவான். என்னச்சுன்னு சொல்கிற? தள்ளுறா? டே இல்லை, நானே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுறான். ஜங்குக் அப்படியே ஜிம்னை தூக்கிட்டான், பாட்டுக்கு நடந்து போகிறான். இதை பார்த்துட்டு, கடைசியில் என்ன ஜோக்கராக்கிட்டீங்கல்ல. ஓகே, இதை தான் சொன்னீங்களா பச்சை பிள்ளையாகவே இருக்குன்னு? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். ரொம்ப பச்சை பிள்ளையாக இருந்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். அவனை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நான் எப்போது போல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.